இயேசுவே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஸ்பீக் வித் ஜீசஸ் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு கர்த்தருடைய அன்பும் சமாதானமும் நிலைத்திருக்க கடவுள். இன்றைக்கு கூட ஆண்டவர் ஒரு அருமையான நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையின் வசனமாக ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய அன்பு மாறாதுப்பா, விலகாது. ஆனால் என்னுடைய அன்பு விலகாமல் இருக்க வேண்டுமென்றால் நீ என்னுடைய கற்பனைகளின்படி வேதத்தின்படி வாழ வேண்டும். வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானித்து அதன்படி வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. அதாவது அவருடைய அன்பு, கிருபை என்றால் கான்ஸ்டன்ட் லவ். ஒரு நாளும் அந்த அன்புக்கு முடிவே இருக்கும். உலகத்திலே நாம் மனிதர்களுடைய அன்பு எப்படிப்பட்டது? மாய்மாலமானது. அதாவது காரியம் ஆக வேண்டுமென்றால் ஒரு அன்பாய் பேசுவார்கள், அன்பாய் காரியம் சாதிக்க நினைப்பார்கள். அதன் பிறகு நமக்கு அறியவில்லையே என்று போகக்கூடிய உலகம் காரியத்துக்காக ஒரு அன்பு செலுத்துவார்கள். ஆனால் நம் ஆண்டவர் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நமக்காக சிலுவையை சுமந்த அன்பினாலே நம்மை எப்பொழுதும் காத்துக்கொள்ள அவர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். ஆகவே அவருடைய அன்பை சந்தேகப்படுவது, பயப்படுவதோ தேவையில்லாத காரியம். நாம் ஒரு சிறு தவறு செய்து விட்டால் கூட ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிடுவாரோ, அவருடைய கிருபை நம்மில் இருக்காதோ என்று பயப்படாதேயுங்கள். அவருடைய அன்பு மாறாதது. My love for you will never end. அவர் சொல்றார், என்னுடைய அன்பு எப்பொழுதும் முடிவில்லாதது என்று சொல்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது இயேசுவை நேசிக்க வேண்டும். நம்மேல் அவர் காட்டின அன்பை புரிந்து கொண்டு அவருக்கு துரோகம் பண்ணாதபடி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கடுத்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். அவர் சொல்லுகிறார் ஒரு வசனத்திலே, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். நம்ம ஆண்டவர் இந்த உலகத்திலே சமாதான காரணராய் வந்தார். நாம் சமாதானமாய் இருப்பதற்காகவே அவர் சிலுவையை சுமந்தார். இதை விசுவாசித்து அவருடைய அன்பிலே நாம் ஓடும் பொழுது அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு விலகவே செய்யாது, நிலை பெயராது. I will keep for you my promise of peace. அவருடைய சமாதானம் நம்மை விட்டு நிலை பெறாதபடி காத்துக்கொள்ள அவர் அன்புள்ள தகப்பனார். ஆகவே இன்றைக்கு நம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களோடு கூட நிலை பெறாமல் காத்துக்கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆமென்.